ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த 500 பயணிகளையும் மீட்பது குறித்து சென்னையில் ஆலோசனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த ஆலோசனை யாருடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது? யார் யாரெல்லாம் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் என்ன? ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியுள்ள நபர்களை மீட்பதற்காக தெற்கு ரயில்வே ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதுல ரயில்வே பாதுகாப்பு படை ஐஜி மற்றும் ரயில்வே துறை ஐஜி உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ரயிலில் சிக்கியுள்ள 600க்கும் மேற்பட்டவர்களை எப்படி மீட்பது என்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் பேசி வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஹெலிகாப்டர் மூலமாக ரயிலில் சிக்கியுள்ள 600க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு உணவு வழங்க இருப்பதாக இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அப்பகுதியில் ரயிலில் சிக்கியுள்ள நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தண்டவாளம் அனைத்துமே அங்க ரிப்பேர் ஆகியுள்ளதால் அதனை சரி செய்யக்கூடிய பணிகளிலும் தற்போது ஈடுபட இருப்பதாகவும் ரயில்வே இந்த கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று யார் யாரெல்லாம் நேரடியாக செல்ல வேண்டும் என்பது தொடர்பாகவும் இங்கே முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ரயில்வே திருச்சி ரயில்வே எஸ்பி செந்தில்குமார் நேரடியாக சம்பவ இடத்திற்கு செல்கின்றார். குறிப்பாக லாரி மூலமாக தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவு பொட்டல்கள் அந்த சம்பவ இடத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்பிக்கள் மற்றும் உடனடியாக இன்ஸ்பெக்டர்கள் சம்பவ இடத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த கூட்டமானது 4 மணி நேரமாக நடைபெற்றுள்ளது. குறிப்பாக 12:30 மணிக்கு ஆரம்பித்த இந்த கூட்டமானது 4:30 மணியை தாண்டி இந்த கூட்டமானது நடைபெற்று தற்போது முழு வீச்சுடன் அந்த பயணிகளை மீட்கும் நடவடிக்கையில் தமிழக அரசு மற்றும் ரயில்வே துறை சார்பில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இங்கு தொடர்ச்சியாக மழை நீரானது வெள்ளம் போல் காட்சியளிப்பதால் இவர்களை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மீட்கும் இந்த பணியில தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருப்பதாகவும் அந்த கூட்டத்தில் முடிவெடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய 500 பயணிகளையும் மீட்பது தொடர்பாக சென்னையில் ஆலோசனை கூட்டமான தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.